ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துதலையும் சோதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதத்தில் என்ன ஞாபகம் இருக்கா? எரிந்து பிரகாசி. எல்லாரும் தீவெட்டி எண்ணெய் வச்சிருக்கீங்களா? எண்ணெய் வச்சிருக்கீங்களா? புத்தி இல்லாத மாரி என்ன பண்ணக்கூடாது, தீவெட்டியை மட்டும் எடுத்துட்டு எண்ணெய் என்ன பண்ணக்கூடாது, விட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஆண்டவருக்கு நாம் கேட்போமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீர்கள்? எங்களுடைய வாஞ்சை நிறைவேற்ற வேண்டும், தாகத்தை நிறைவேற்றுங்க. பார்த்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, பார்ப்பதாவே அருமையானவரே, வாரத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக நன்றி துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடன் செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன வார்த்தையை வைத்து வெளிப்படுத்துங்க. கொடுக்கப்படுற வார்த்தை வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீ திரும்ப செய்யுங்க. தொடக்க முதல் முடியும் வரை பிரச்சனைகளோடு காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு உற்சாகமாக இருக்க, தூக்கத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க, சோர்வின் ஆவிகளை எடுத்து போட்டு அப்பா உற்சாகமாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க நீ திரும்ப செய்யுங்க. துதிக்க நமக்கு மேலாம் செலுத்துகிறோம் இதாவே. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த 10 கணிகைகள் குறித்து பார்த்தோம்ல. 10 கணிகைகள் என்ன பண்ணாங்க? 5 கணிகை புத்தி உள்ளவங்க, 5 கணிகை எப்படிப்பட்டவங்க? புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க? வெறும் தீவெட்டி மட்டும் வச்சிருந்தாங்க, அதுக்கு ஊத்துறதுக்கு எண்ணெய் கொண்டு போல. ஆனா மற்ற 5 பேர் என்ன பண்ணாங்க? தீவெட்டி கூட எண்ணெயும் கொண்டு போவாங்க. நாமும் அப்படிதான் மற்றவர்களை போல அப்படின்னா கூடாது. அபிஷேகம் என்ற எண்ணெய் இல்லாம ஆளுடத்தில் நம்ம வரக்கூடாது. அப்படி வந்தோம்னா ஆளு நம்ம கூட்டிக் கொண்டு போவாரா? கண்டிப்பா நம்மள கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆனா நான் அந்த செய்தியில கடைசியா அவனை சொல்ல விட்டுட்டேன். நான் நேரம் இல்லாத காரணத்தினால கிளைமேக்ஸே சொல்லாம விட்டுட்டு முடிச்சாச்சு. சபை முடிஞ்ச உடனே ஒரு சகோதரி கேட்கிறாங்க, என்னன்னா நீங்க கிளைமேக்ஸே சொல்லாம விட்டுட்டீங்க அப்படின்ட்டு. அதனால நான் சொல்லிட்டு நானே இன்றைக்கு நான் செய்திக்குள்ள என்ன சொல்றேன். அந்த புத்தி இல்லாதவங்க போயிட்டு என்ன பண்றாங்க? புத்தியுள்ளவங்கிட்ட என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குன்னு கேட்குறாங்க. அப்படிதான் நாம அபிஷேகம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுக்குற அந்த நேரத்தில் நம்ம போய் கேட்க முடியாது. கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க? உங்களுக்கு எங்களுக்கு 9வது படிக்கிறீங்க, போய் எங்கே வாங்கிங்க? கடையில் போயிட்டு வாங்கிங்க. அப்போ போய் நம்ம கடையில் வாங்க முடியுமா? நைட் நேரத்தில் கடை திறந்து வச்சுருப்பாங்களா? அதே போல தான் நாம என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் போகக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத அப்படி கடையில் போய் வாங்கிங்க. அப்போ நம்ம எங்கே போய் வாங்கணும்? அபிஷேகத்தை எங்கே போய் வாங்க முடியும்? கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியக்காரர் மூலயமா, அவருடைய பிள்ளைகள் மூலயமா அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அபிஷேகத்தை நம்ம வாங்க முடியும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு வாரமும் எங்கே வரும்? ஆலயத்துக்கு வரும். அந்த நேரத்தில் போயிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு ஐயா எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க, அபிஷேகம் இல்லை ஆண்டவர் என்ன வெளியே துறந்திட்டாரு எங்களுக்கு கொடுங்க சொன்னா ஐயா கொடுப்பாரு. ஐயாவே அங்கே போயிட்டு இருப்பாரு. யாருமே சபையில இருக்க மாட்டாங்க. அதனால அபிஷேகத்தை கொடுக்குறது எங்க? திருச்சபை தான். அதனாலதான் திருச்சபைக்கு வாங்க, துதி ஆராதனையில பொங்கு கொள்ளுங்க, நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள சொல்லிட்டு வாரமும் ஆண்டவர் ஐயா என்ன சொல்றாங்க? அதுதான் 9 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டு சொல்றது. நாம எங்க போய் வாங்கிக்கணும் நம்முடைய அபிஷேகத்தை? சபையில வந்து ஆண்டவரத்தில் நம்ம ஜெபிக்கிறது மூலமாய், ஆண்டவருடைய பாடல்களை பாடி துதிக்கிறது மூலமாய் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பலப்படும் போது வரும் மன மேட்டிமை. மேட்டிமை குறித்து நம்ம பார்க்க போறோம். மேட்டிமை என்ன தெரியுமா? மேட்டிமை என்ன தெரியுமா? மேட்டிமைனா பெருமை. பெருமையை குறித்து நாம் பார்க்க போறோம். பெருமையில் இருக்க தேவன் எப்படி இருக்காரு? எதிர்த்து இருக்கிறார். நமக்குள்ள பெருமை இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு முன்னாடி எதிர்த்து நிற்பார். எதிர்த்து நிற்பாரா? நிற்க மாட்டாரா? சொல்றது புரியுதா? ஆண்டவரிடத்துல வரும்போது நாம் எப்படி இருக்கக்கூடாது? பெருமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. மன மேட்டிமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. அதாவது தலைப்பு என்னன்னா பலப்படும் போது வரும் மன மேட்டிமை. அதாவது 2 நாளாக எடுத்துங்க. பைபிள்ல ஒருத்தர் குறித்து நாம் பார்க்க போறோம். யாருக்கு மன மேட்டிமை வந்தது, எதனால வந்தது, எப்படி வந்தது, அவர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பார்க்க போறோம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம். 2 நாளாகமும் 26:16. இல்லையே, 2 நாளாகமும் 26:16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? யார் அவன்? அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போயிட்டு எங்க போறான்? தூபம் காட்டுறதுக்காக அவனுடைய சந்நிதியில ஏறுறான். அந்த காலத்துல வந்து புல்பிட் மேல வரணும்னா யார் வரணும்? ஆசாரியர்கள் மாத்திரம் தான் போயிட்டு என்ன பண்ணணும்? தூபம் காட்டணும், பலி செலுத்தணும். மற்றவர்கள் யாரும் அந்த புல்பிட் மேல யாருமே ஏறக்கூடாது, போயிட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்பதான் இவன் என்ன பண்றான்னா, அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்தது. அவங்க மட்டும் தான் இந்த காரியத்தை செய்யணுமா? ஏன் நாங்களாம் செய்யக்கூடாதா? ஏன் நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தூபம் காட்டுறதுக்கு மேல ஏறி போய் துணிகிறான். யார் கண்டுபிடிச்சிங்களா? உசியா யார் அவன்? உசியா என்ற ஒரு ராஜா. அவன் எத்தனை வயசுல ராஜா ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு? 14 வயசுல. படிச்சேன். 14 வயசுலயே ஒருத்தன் ராஜாவா ஆயிட்டான். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ராஜா மகிமை பாருங்க. 1வது வசனம் படிங்க. 26:1. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யார் ராஜாவாக்கினாங்க? உசியா. அந்த நாட்டை ஆண்டு கொண்டது அவருடைய அப்பா அமத்சியா ஒரு ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு? மரித்து போயிட்டாரு. அப்போ எல்லாம் வந்து ராஜா பரம்பரை தான் அவருடைய குடும்பத்துல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? தொடர்ச்சியா ராஜாவெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அது நிமித்தமா என்ன பண்றாங்க? அவருக்கு ஒரு மகன். அந்த மகன் எத்தனை வயசு? 16 வயசு தான். அவனை என்ன பண்றாங்க? அந்த யூத ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்திட்டாங்க. அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா 3ஆம் வசனம் படிக்கலாம். எத்தனை வருடம் அவன் அரசாட்சி செய்தான் சொல்லு. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். எத்தனை வருஷம் அரசாண்டார் அவரு? 52 வருஷம். பாருங்க, 16 வயசுல ராஜாவாகி 52 வருஷம் அரசாண்டாரு. இங்க 52 வருஷம் அரசாண்டது ஒரு முக்கியமான காரியம் இல்ல. அவன் அரசாட்சி செய்யும் போது அவன் எப்படிலாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தான், ஆண்டவர் எப்படி அவனுக்கு அனுகூலமா இருந்தாரு, அது குறித்து நம்ம பார்க்கலாமா? 15ஆம் வசனம் படிக்கலாம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பெரிய நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படப்பட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அந்த நாட்டை அரசாட்சி செய்யும் போது மற்ற நாட்டினர் என்ன பண்றாங்க? அவனுடைய ஆட்சியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணாரு? ஆலோசனை கொடுத்து ஆச்சரியமாய் ஒரு அரசாட்சி செய்ய முடியாது என்ன பண்ணாரு? உசியாவை வைத்திருந்தார். அந்த நேரத்தில் தான் அவனுக்குள்ள என்ன வருது? பெருமை வருது அவன் மனசுக்குள்ள. இன்னைக்கு நாமளும் அப்படிதான்.
நாம வந்து தாழ்மையா இருந்துப்போம், நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்திருப்போம், நம்மளுக்கு வியாதி இருந்திருப்போம். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை நோக்கி. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமை இல்லாம ஆண்டவரை நோக்கி தாழ்மையா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, அதை செய்யுங்க, சுத்தம் பண்ணும் ஆண்டவர் இடத்துல தாழ்மையாய் நாம இருந்திருப்போம். அதே போலதான் இவன் என்ன பண்ண, தாழ்மையா இருந்து ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு என்ன பண்ணா, மற்ற நாடுகள் ஆச்சரியப்படும்படியா என்ன பண்ணா, அரசாட்சி செஞ்சான். அவனை பார்த்து என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அவனுடைய ராஜ்யபாரம் உச்சிக்கு போயிடுச்சு. அப்பதான் அவனுக்குள்ள என்ன வருது, பெருமை வருது. இன்னைக்கு நாமளும் அப்படிதான், நமக்குள்ள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கூட நமக்குள்ள என்ன வருது, பெருமை வருது. நம்ம வந்து ஏழ்மையா இருந்திருப்போம், அந்த நேரத்தில் நமக்குள்ள எதுவுமே இருந்திருக்காது. ஆனா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நமக்குள்ள சாத்தா என்ன பண்றான், பெருமை என்ற குணத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்றான், செயல்பட வைக்கிறான். இந்த உசியா அப்படின்னா ஆண்டவரை தேடுதல உண்மையா இருந்தான். ஆண்டவரை தேடுதல எப்படி இருந்தான், உண்மையா இருந்தான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு என்ன பண்ணாரு, வெற்றி மேல வெற்றி என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அவன் தொட்டதெல்லாம் என்னாச்சா, தொட்டதெல்லாம் துலங்கினதான். அவன் தேசத்தின் மதில்கள் என்ன பண்ணா, பலப்படுத்தினான். அவனுடைய தேசம் எப்படி இருந்தது, ஒரு பலமான தேசமா இருந்தது. தேசத்தை எதிர்த்து யாரால என்ன பண்ண முடியல, போரிட முடியல, ஜெயிக்க முடியல. காரணம் என்ன, அவனுக்குள்ள யார் இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவனுக்குள்ள என்ன பண்ணாரு, இருந்து அவனை இயக்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு என்ன வந்தது, அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. இன்றைக்கு நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கிறோம். நமக்குள்ள ஒண்ணுமே இல்லாதப்போ தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேடி வருவோம். நம்ம ஆண்டவருடைய சுகத்துக்காக என்ன பண்ணுவோம், ஆலயத்தின் காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், தவறாம கலந்துப்போம், ஜப்பு கூட்டத்தில் கலந்துப்போம், எல்லா ஊழியர்களும் என்ன பண்ணுவோம், தவறாம நாம கலந்துப்போம். நமக்கு ஆண்டவர்கிட்ட கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேர்ந்தது நம்ம என்ன பண்ணுவோம், பின்வாங்கி போயிடுவோம் போக மாட்டோமா. எல்லாருமே அப்படிதான், மனுஷனால அப்படி நமக்கு தேவை இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை தேடி வரும். நம்ம தேவையை சந்திக்கப்படும் போது என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எப்படியாப்பட்ட ஆளாகனா இருக்கலாம், நீ ஒரு பிரதமராக இருக்கலாம், நீ முதலமைச்சராக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு அரசனா இருக்கலாம், ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், நீ பணக்காரனா இருக்கலாம், நீ அந்தஸ்துள்ளவனாய் இருக்கலாம், நீ அதிகமாய் படித்தவனா இருக்கலாம், நீ வந்து எப்படி இருக்கலாம், ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவனா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது நம்ம எப்படி வரணுமா, தாழ்மை. ஆலயத்துக்குள்ள வரும்போது நமக்குள்ள என்ன இருக்கணும், தாழ்மை குணம் இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமே, நம்ம தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, பிரியப்படுவார், நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்வார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு தாழ்மை இல்லாத காரணத்தால் தான் ஆண்டவர் என்ன பண்ண, நம்மளை சோதனைக்கு உட்படுத்துறாரு. அதே போலதான் இந்த உசியா ராஜாக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லா வித பலத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் அவனுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அவனுடைய ராஜ்யபாரம் சிறப்பமா போய் கொண்டிருந்தது. அப்பதான் அவனுக்குள்ள என்ன வந்தது, மன மேட்டிமை வந்தது, அவனுக்குள்ள தாழ்மை இல்லாம போயிடுச்சு. அப்பதான் ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை அடிக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவனை படிச்சிட்டீங்களா, முன்னாடியே படிச்சிட்டீங்க, படிங்க அந்த வசனத்தை படிங்க. என்ன சொல்லுங்க, அதை 19 வசனம் படிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தில் முன்னிருக்கிற தேவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, அவங்களுக்குள்ள பெருமை வந்த நிமித்தமாய் அவனுக்கு என்ன வந்துச்சு, இப்போ குஷ்டரோகம் வந்துச்சு. ஆண்டவர் தான் அவனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தாரு, எல்லா ஆலோசனையும் கொடுத்தாரு, எல்லா அறிவையும் கொடுத்தாரு. அவனுடைய ஆட்சி என்ன பண்ணாரு, சிறப்பாக ஆட்சி செய்ய முடியாது, அவனுக்கு உதவி செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு என்ன பண்றாரு, அவனுடைய சரீரத்தில் என்னத்தை கொண்டு வர்றாரு, குஷ்டரோகத்தை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வியாதி வருதுன்னா என்ன காரணம், நமக்குள்ள ஏதோ ஒரு மன மேட்டிமை வந்திருக்குது, நமக்குள்ள ஏதோ ஒரு பெருமை
வந்திருக்கு. புரிஞ்சுங்க, யார் நமக்கு சுகத்தை கொடுத்தாரோ, யார் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அவரே என்ன பண்றாருங்க, அவனுக்குள்ள என்ன பண்றாரு, குஷ்டரோகத்தை வர வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். சத்துரு உங்களை எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க ஆண்டவருக்கு விரோதமா எழுப்பும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை சோதிப்பார். அதான் சொல்றாருல்ல, நான் உங்களை என்ன பண்ணுவேன், சோதிப்பான். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு போக்கையும் காரணம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தெளிவா சொல்லிட்டாரு. இங்க அதே போலதான் இந்த உசியாவை ராஜாவுக்கு ஆண்டவர் எல்லா ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அப்படி இருந்தும் அவன் என்ன பண்ணிட்டான், மன வேண்டியவன் வந்ததுனால ஆசாரியர் மாத்திரம் தான் தூபம் காட்டணுமா? ஏன் நாங்களாம் தூபம் காட்ட, நானும் போய் என்ன பண்ணுவேன், தூபம் காட்டணும்னு சொல்லி தூப கலசத்தை எடுத்துட்டான். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ண, அவன் அடிச்சுட்டு அவன் சரீரத்தில் என்ன உண்டுவாச்சு, குஷ்டரோகம். குஷ்டரோகம் அப்புறமா நீங்கிச்சா? அவனை விட்டு நீங்கவே இல்லை. அவன் சாவர வரைக்கும் அந்த குஷ்டரோகம் என்னாச்சு, அவனை தீவிரமாய். அடுத்த வருஷத்தை படிங்களா, பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா என்ன பண்ணா, அந்த கலசத்தை எடுத்து தூபம் காட்டுறதுக்காக எங்க போயிட்டான், அவனுடைய சந்நிதி முன்னா ஏறிட்டான். அதனால என்ன பண்ண, ஆண்டவர் அவனை அடித்து அவனுக்கு என்ன பண்ணாரு, குஷ்டரோகத்தை கொடுத்து பாளையத்துக்கு புறமா என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. அவனுக்கு சாவர வரைக்கும் அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு என்ன பண்ணல, நீங்களே. ஏன்னா அவனுக்குள்ள அந்த மனமேட்டிமை அவனுக்குள்ள விட்டு போல, அந்த பெருமை அவங்ககிட்ட தான் இருந்தது. அவன் மன்னிப்பு கேட்டிருந்தானா கண்டிப்பா என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தர் மனமேறி அவனுக்கு என்ன பண்ணிருக்கலாம், சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது, சாகர வரைக்குமே அவனுக்கு என்ன ஆகலையா, குஷ்டரோகம் நீங்கவே இல்லையா. பாருங்க, அப்ப அப்படியே என்ன பண்ணிட்டான், குஷ்டரோகத்தோடு இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நமக்குள்ள என்ன இருக்குது, இன்னும் என்ன இருக்கு, நமக்குள்ள பெருமை இன்னும் இருக்கு. அநேகம் என்ன பண்ணுவாங்க, பெருமை பாராட்டுவாங்க. எங்க வீட்டுல இது இருக்கு, அது இருக்கு தெரியுமா, நாங்க என்ன பண்றோம், இது பண்றோம், அதை பண்றோம், எங்க வீட்டுல அது இருக்கு, இது இருக்கு, பெருமையா பேசுவாங்க. புஸ்தகங்களே என்ன பண்றாங்க, அநேகர் பெருமையா பேசுறாங்க. ஒரு பதவி வந்துச்சுன்னா என்ன பண்றாங்க, நிறைய சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம இங்க இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியல. சிட்டி சைட் போனீங்கன்னா, சிஎஸ்ஐ ஆலயத்துலாம் போனீங்கன்னா, அந்த ஒரு பதவிக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டா போட்டி இருக்கும். அந்த பதவிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், பெருமை வந்துடும். நான் சொன்னதான் நீங்க என்ன பண்ணோம், சரிங்க, நான் வச்சது தான் சட்டம். அங்க இருக்கிற ஐயர் இருக்கார்ல, அவரே என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர் மத்தியில இதான் நடந்து கொண்டிருக்குது. இந்த உசியாவுக்கு என்ன சம்பவம் நடந்தது, உசியாவை ஆண்டவர் அடித்தார். அவனுக்கு என்ன வந்தது, குஷ்டரோகம் சாவர வரைக்குமே அவனுக்கு என்ன வேலை, நீங்களே. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி கேட்டோம். நம்ம முப்பறைய சொன்னாங்க, யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, பணம் கசந்து அழுதானே தவிர ஆண்டவர் என்ன கேட்கல, மன்னிப்பு கேட்கல. யாரை நம்பி போனானே அவங்க மூலமே அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு சாவு வந்து. இன்னைக்கு நாமளும் அப்படிதான், மன்னிப்பு கேட்காம ஆண்டவர் விட்டு நம்ம தூரமா போயிட்டு அவங்கள நம்பி போறோம். அவங்க நம்பி போகும்போது அவங்களாலே நமக்கு என்ன வரும், தீங்கு வரும். அவங்களாலே நமக்கு தீங்கு வரும். அவங்களாலதான் நமக்கு என்ன வரும், தீங்கு வரும். அதை நினைச்சீங்க, அதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே போல வேதத்துல பார்க்கும்போது சிம்சோன் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணா, தூரமாய் போய் தெலீலாலை நோக்கி தெலீலாலை நம்பி போனான். அவனுக்கு அழிவு யார் மூலமா வந்தது, அவன் நம்பி யார் நம்பி போனானோ அதே தெலீலால் மூலயமா தான் அவனுக்கு என்ன வந்து சாவு வந்தது. அவனுடைய ரகசியத்துல என்ன பண்ணா, போட்டு உடைச்சிட்டான். அதே யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணா, யார்கிட்ட காசு வாங்கினாலும் அவங்க கிட்டே போய் முறையிடுறான். ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன், அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, அப்பா அது உன் பாடு, நீ தானே காட்டி கொடுத்த, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நாமளும் யாரை நம்பி போறோமோ அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க, அது உன்னுடைய பாடுப்பா, நீ அனுபவிச்சுக்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த யூதாஸ் மனம் கசந்து என்ன பண்ணான், செத்துட்டான். அவனுடைய குடல் சரிந்து செத்தானா. பாருங்க, மனம் திரும்பாதனால அவனுடைய விளைவு என்னாச்சு, மரணம். அதே பேதுரு பத்தி சொன்னாரு. பேதுரு என்ன பண்ணா, மனம் திரும்பினா இல்லையா, மனம் திரும்பினால ஆண்டவர் அவனை வல்லமையாக பயன்படுத்தினார். அதே போல உசியா ராஜா மனம் திரும்பல,
என்ன பண்ணா? குஷ்டரோகத்தோட என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். மனம் திரும்பினாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? அவனை வல்லமையா இன்னும் பயன்படுத்தி இருப்பார். அதனால நமக்கு என்ன தேவை? தாழ்மை. ஆண்டவர் முன்பாய் நம்ம வரும்போது தாழ்மை தேவை. நமக்குள்ள மனமேட்டிமை வரக்கூடாது. இந்த மனமேட்டிமை எப்போ வருதுன்னா, நம்ம பலப்படும் போது நமக்குள்ள மனமேட்டிமை வருது. நாம ஒரு காரியத்தில் முன்னேறும் போது, நமக்குள்ள ஒரு செல்வம் அதிகரிக்கும் போது, நாம வாழ்க்கை தரத்துல நம்ம உயரும் போது தான் நமக்குள்ள என்ன வருது? மனமேட்டிமை வருது. அதை நம்ம புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவர்கள் என்ன பண்ணோம்? தாழ்மையா நடந்துக்கணும். வேதத்துல ஒரு தாழ்மையா இருந்தவர் யார் தெரியுமா? அவரும் ஒரு ராஜா தான். யாரும் சொன்னாங்க? தாவீது. அல்லேலூயா. தாவீது ராஜா. அவரும் சின்ன வயசுல தான் என்ன பண்ணாரு? ராஜாவா ஆனாரு. ஆனா அவருக்குள்ள என்ன இல்லை? மனமேட்டிமை. அவருக்குள்ள என்ன காணப்பட்டது? தாழ்மை காணப்பட்டது. அவர் ராஜாவா இருந்தாரு. ராஜாவா இருந்தாலும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டிய ஊர்வலமா கொண்டு வராங்க. ஆனா அவரு என்ன? அவரு ராஜா. அந்த ராஜா என்ற ஒரு அந்தஸ்தை விடுத்து வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால துதித்து பாடி என்ன பண்றாரு? டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. யாராவது ஒரு ராஜா தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் அவுத்து போட்டு ஒரு வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடிட்டு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு யாரும் தலைவர்கள் வராங்க, மந்திரிகளோ வராங்க, அவங்க என்ன பண்றாங்க? அந்த அந்தஸ்தை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு திருவிழாவோ இல்லை ஒரு சுப காரியங்களோ அது முன்னாடி நடனம் ஆடிட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்து சிரிப்போமா? சிரிக்க மாட்டோமா? கண்டிப்பா சிரிப்போம். என்னடா இப்படி இருக்காரு, இவர் போய் டான்ஸ் ஆடிட்டு போறாரு. அந்த ராஜ வருஷத்தெல்லாம் எடுத்து அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எப்படி ஆடி வர்றாரு? ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையா என்ன பண்றாரு? நடனம் ஆடி ஆண்டவரை துதித்து கொண்டு வர்றாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து துதிக்கும் போது, ஐயோ நான் வந்து ஆண்டவரை துதிக்கணுமா? என்னால் அதெல்லாம் முடியாது. பக்கத்தில் என்ன பண்ண பார்த்தா எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா இங்க பாரு, ஒரு ராஜாவா இருந்த ஒரு தாவீது அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. ஒரு வேலைக்காரருடைய வஸ்திரத்தை, சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால துதித்து பாடி அவன் என்ன பண்றான்? நடனம் ஆடுறான். அந்த வந்து ஒரு ராஜாவுடைய மகள் என்ன பண்றான்? ஒவ்வொருகள் இருந்து பார்த்துட்டு அவன் மேல கோவம். அவன் ராஜாவா இருக்கிறான், இவன் போயிட்டு இப்படி ஆடிட்டு போறான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாவீதை உயர்த்தினார். தாவீது இருந்தாலும் என்ன பண்ண? ஒரு தப்பு பண்ணான். பண்ணனா இல்லையா? அவன் என்ன பண்ணல? ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுல. ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா என்ன பண்றாரு? அவனுக்கு எச்சரிக்கிறாரு. அவன்கிட்ட போய் உணர்த்துறாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம கடவுள் கிடையாது. நம்மளும் ஒரு மனுஷன் தான். தப்பு பண்றது நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாம்சமான சரீரத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அதனால நமக்கு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? யாரும் மூலமா நமக்கு அந்த தவறை உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணோம்? அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். அதே போல தாவீது பச்சைப்பாளையை எடுத்துக்கொண்டது நிமித்தமாய் நாத்தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? போய் வந்து நீ செய்யறது தப்புப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. அப்படி இருக்கும்போது இவன் ராஜா தானே, இவன் சொல்லியிருக்கலாம், நீ எனக்கே நீ எனக்கு புத்தி சொல்றியா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு ராஜா, நீ எனக்கு சொல்றியா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? எதிர்த்து பேசியிருக்கலாம். ஆனா தாவீது என்ன பண்ணல? எதிர்த்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல? பேசல. அவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணா? மன கட்டத்து ஒப்புரவாயிட்டான். இனிமேல் நடப்பதோட இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கீதத்தையே எழுதுறாரு. 51ஆம் சங்கீதம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மனமுறைக்கு ஒரு சங்கீதத்தையே அவர் எழுதுறாரு. இவன் நினைச்சிருந்தா, நீ எனக்கு புத்தி சொல்றியா? நான் யார் தெரியுமா? நான் ராஜா. நான் என்ன வேணாலும் செய்வேன். பச்சைப்பால் மாத்திரம் யாரெல்லாம் நான் எத்தனை பேர் என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொள்ள சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? தைரியமா சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசி வந்து உணர்த்தும் போது அவனுக்குள்ள இருந்த அந்த தவறை உணர்ந்து என்ன பண்றான்? தன்னைத்தானே தாழ்த்துறாரு. தாழ்த்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ராஜா தாவீதை உயர்த்தி ஒரு ஸ்தானத்துல என்ன பண்ணாரு? வைத்தாரு. அதே அவனுடைய மகன் சாலமோன் பத்தி தெரியுமா? சாலமோனே என்ன பண்ணாரு? ஆண்டவரே உயர்த்தினாரு. அவனுக்கு இல்லாத ஞானமே கிடையாது. அவன் கேட்டான். கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு, ஞானத்தையும் கொடுத்தாரு. ஆண்டவரே என்ன பண்ணாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சாலமோனை குறித்து. அதை படிக்கலாமா? சாலமோன் 1 ராஜாக்கள் எடுத்துங்களா, 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். சாலமோனை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.
உன் வார்த்தையின்படி செய்தேன். படிங்க. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. பாருங்க, உனக்கு சரியானவன் இதுக்கு முன்னாடி இருந்தது. உனக்கு முன்னாடி இது போல ராஜா யாருமே இருந்தது கிடையாது. அதற்கு பின்னாடி உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அவனுக்கு பின்னாடி யாருமே இனிமே எழும்புவதும் இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ராஜா சாலமோன் ராஜா. அவனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்து ஆட்சி செய்ய முடியாது கொடுத்த பல பக்கத்து நாட்டெல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கறதுக்காக நிறைய பேர் தேடி வராங்க. ஷீபா நாட்டு இளவரசி தெரியுமா, அவங்களும் என்ன பண்றாங்க, சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக என்ன பண்றாங்க, தேடி வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ராஜா ஏன் ஆண்டவருக்காக என்ன பண்ணாம தன்னை தாழ்த்தி தாழ்மையாய் ஆண்டவர் சொல்றதை கேட்டு நடந்தானா இல்லையா? ஆனா அவனும் என்ன பண்ணா, தப்பு பண்ணான். அவனுக்குள்ளே ஒரு அழிவு வந்தது. பார்க்கலாமா? அதே 1 ராஜாக்கள் எடுத்துங்க, 11ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 4ஆம் வசனம் படிங்க. சாலமோன் வயது சென்ற போது பாருங்க, அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். நிறுத்துங்க. அப்படியே அவனுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க, அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்க, சாய பண்ணாங்க. பாருங்க, சாலமோன் ராஜா ஒரு ஞானத்துல சிறந்த ஒரு ராஜா. ஆண்டவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவனை போல ஒரு ராஜா இந்த நாட்டில் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, இனிமேலும் இருக்க போவதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா அவனை பத்தி சொன்னாரு. அதே சாலமோன் வயதாகும் போது என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மனைவிகளுடைய பேச்சை கேட்டு என்ன பண்றாரு, அந்நிய தேவர்களுக்கு தன்னுடைய இருதயத்தை சாய பண்றாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் ஆண்டவரை நாம ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள நாம என்ன பண்ணுவோம், இன்னும் அதிகமாக நம்ம வந்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் நெருங்கி ஜீவித்து கொண்டு இருப்போம். அப்பதான் நமக்குள்ள ஒரு சாத்தான உள்ள போகுது என்ன பண்ணுவான், நம்மள திசை திருப்ப பார்ப்பான். திசை திருப்ப பார்ப்பான பார்க்க மாட்டான். கண்டிப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாரம் நீங்க ஆண்டவருக்காக நீங்க எழுப்பி பிரகாசித்து இருப்பீங்க. அந்த வாரமே உங்களுக்கு சாத்தான என்ன பண்ணுவோம், உங்க இருதயத்துல தேவையில்லாத சிந்தனை கொண்டு வந்து உங்களை அதுல இருந்து என்ன பண்ணுவான், வழி வேலைக்கு போக முடியாது செய்திருப்பான். கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் செஞ்சிருப்பான். நீங்க வெளியே சொல்ல முடியாது உங்களால. நீங்க ஆண்டவருக்கு நெருங்கி ஜீவித்து பாருங்க. சாலமோன் அது போல ஆண்டவருக்கு என்ன பண்ணா, நெருங்கி ஜீவித்தான். ஆனா கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான், அவருடைய மனைவிகளை பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டான், அவனுடைய அந்நிய தேவர்களுக்கு அவனுடைய இதயத்தை திருப்பிட்டான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்னாச்சு, பரிதாபமான நிலைமை, மறித்து போயிட்டான். பாத்தீங்களா நிலைமை, பாத்தீங்களா? ஆண்டவர் விட்டு போன என்ன நிலைமை, ஆண்டவர் விட்டு போன நிலைமை, அவனுக்கு ஏதாச்சும் நேரிடும். உசியா ஆண்டவர் விட்டு விலைக்கு போனா அவனுக்கு என்ன வந்தது, குஷ்டரோகம் வந்தது. அதுல இருந்து அவன் வெளியே வரவே முடியல. சாலமோன் என்ன பண்ணான், ஆண்டோடைய காரியங்களை விட்டு விக்கிரங்களுக்கு என்ன பண்ணா, செவி சாய்த்து பின்னாடி போனான். சிம்சோன் அதே போலதான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல பலத்தெல்லாம் கொடுத்துருந்தார். அந்த பலத்தை எங்க போய் போட்டுட்டான், ஒரு வேசியின் மடியில போட்டுட்டு தெளிவாகிட்ட அவன் உண்மையில என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான். அதுல இருந்து அவனால என்ன பண்ண முடியல, மீண்டும் வர முடியல. முடிவு என்ன, அது மரணம். சிம்சோன் என்ன பண்ணா, கொல்லப்பட்டானா இல்லையா, சாவடிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்மளோட நிலைமையா தான். நாம ஆண்டவருக்குள்ள வரும்போது எப்படி வரணும், தாழ்மையா வரும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்ம எப்படி வரணும், தாழ்மையா வரணும், வரக்கூடாது. தாழ்மையா வரும்போது ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராக. உசியா ராஜாவை தேவன் நடித்தார். அவனுக்கு என்ன வந்தது, குஷ்டரோகம் வந்தது. சாலமோன் ஆண்டவருடைய காரியத்தை விட்டு போனா அவனுக்கு மரணம் நேரிட்டது. ஆனா தாவீது அப்படி கிடையாது. தாவீது வயது சென்றவனா என்ன பண்ணா, மறித்தான். ஆண்டவர் அவனுக்கு எல்லா வித அனுகூலமான காரியத்தை கொடுத்தார். சவுல் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஒரு போக்கையும் கொடுத்தார். தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கஷ்டங்கள் அவனுக்கு வந்தது. இருந்தாலும் ஆண்டவருடைய பாதையை விட்டு அவன் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, வேலைக்கு போகவே இல்லை. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். தாத்தா நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வந்து போடுவோம், அநேக கஷ்டங்களை கொண்டு வந்து போடுவோம், அநேக பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. அதான் மோகனைய சொன்னாங்கல்ல, நம்ம இருக்கிறவர் எப்படிப்பட்டவரு,
பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் ஆண்டவர் என்ன எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதனால பெரியவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த வித பிரச்சனையை கொண்டும் அவனுடைய வழியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விலைக்கு போகக்கூடாது. விலைக்கு போற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சத்துரு சோதிப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம முறையிடும் போது ஆண்டவர் என்ன பண்ண நமக்கு சோதனை தப்பித்துக் கொள்ள வழிவாசல் என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்தி கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். இந்த நமக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு உசியா ராஜாவின் மூலமாய் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறாரு. நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவர் முன்பாக தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் நம்ம இருக்கணும். நாம மற்ற இடத்துல நம்ம எப்படி வேணா இருக்கலாம், மற்றவர்கள் முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மையுள்ளவர்களா இருக்கணும். தாழ்மை இல்லைன்னா ஆண்டவரே நம்ம என்ன பண்ணுவாரா? கண்டிப்பா அடிப்பார். உசியா ராஜாவுக்கு அந்த அந்தஸ்தையும் ஆசீர்வாதத்தையும் பெருமையும் கொடுத்தது கர்த்தர் தான். அதே கர்த்தர் தான் உசியா ராஜாவை என்ன பண்ணாரு? அடித்து அவனுக்குள்ள என்ன பண்ணாரு? குஷ்டரோகத்தை கொடுத்தார். கற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? தாழ்ந்தணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு தாழ்மையான வாழ்க்கை தான். மற்றவங்க கூட நம்ம பேசும்போது கூட நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மையை அவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்களே என்ன பண்ணுவாங்க? நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க கிறிஸ்தவம். அவங்க வந்து கோபப்பட மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? தாழ்மையா இருப்பாங்க, சாந்த குணமுள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த காரியத்துக்கும் எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க யாரு? கிறிஸ்தவர். நம்ம அப்படிதான் பேர் வாங்கணும். நம்மளை குறித்து தவறான பேர் யாரும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்குமா? கர்த்தர் நமக்கு அதான் இன்னைக்கு உணர்த்துறாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில தாழ்மை இல்லவே இல்லை. நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது? நமக்குள்ள கொஞ்சம் அப்படி பணம் அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன வந்தது? மன மேட்டிமை வந்தது. தாழ்மை அவங்களுக்குள்ள போயிடுது. உதவின்னு வரும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்றதில்ல? உதவி செய்யறது. நமக்கு உதவி செய்யறதுக்கு திராணி இருக்கும்போது என்ன பண்ணோமா? கண்டிப்பா அந்த உதவி அவங்களுக்கு செய்யணும். நம்ம வச்சுக்கினே அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது பாவம் இல்லையா? நம்முடைய திருச்சியில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உதவி செய்யணும். அதான் தாழ்மை. அவங்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? உயர்த்த வல்லவராக இருக்கிறா இல்லையா? தாவீது கர்த்தரிடத்துல தன்னை தாழ்த்தினார். அதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீது அதிகமாய் நேசித்தார். ஆடு மேய்த்து அவனை என்ன பண்ணாரு? ஒரு ராஜாவை ஏற்படுத்தினாரா இல்லையா? இன்னைக்கு நாமளும் ஆண்டவருக்கு தாழ்மையா இருக்கும்போது நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மை உயர்த்துவார். நம்ம வியாபாரம் செய்யறோமா? அந்த வியாபாரத்தில் என்ன பண்ணுவார்? நம்மை உயர்த்துவார். நம்ம ஒரு தொழில் செய்யறோமா? அந்த தொழில் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இதுவரைக்கும் என் ஆண்டவர் உயர்த்தலையே, இதுவரைக்கும் என் ஆண்டவர் என்ன பண்ணல? உயர்த்தலையே, ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொண்டு நமக்குள்ள ஏதோ ஒரு பெருமை நமக்குள்ள இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த உசியா ராஜாவின் மூலமா நமக்கு உணர்த்துறார். இந்த பெருமை நமக்குள்ள விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பா நம்மை ஆண்டவர் உயர்த்த நம்ம வல்லவராக இருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா உயர்த்த வல்லவராக நம்ம எவரும் எழுந்திருப்போமா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? தாழ்மையா இருக்கணும். கர்த்தர் அதான் சொல்ல, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நாம் ஆண்டவர் நம்ம எதிர்த்து நிற்கிறார். நமக்குள்ள என்ன இருக்கு? பெருமை இருக்குது. ஆண்டவர் சொல்றார், பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை வருடம் நம்ம விசுவாசையா இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாய் நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். நமக்குள்ள அந்த பெருமை நம்ம விட்டு போகலன்னா நம்ம ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவரை துதிக்கிறது, அது என்ன இல்லை? ஒரு பிரயோஜனம். எல்லாமே ஜீரோ, எல்லாமே வேஸ்ட் தான். நம்ம ஆண்டாண்டு காலமா இத்தனை வருஷம் நான் ஆலயத்துக்கு வரேன், இத்தனை வருஷமா நான் என்ன பண்றேன்? ஆலயத்தின் காரியங்களை புகுக்கொள்றேன் எப்படி நம்ம மாத்தட்டி சொல்லிக் கொள்ளலாம். ஆனா நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருக்கணுமா? பெருமை இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். மறந்துடாதீங்க, நமக்குள்ள தாழ்மை இருக்கணும். தாவீதை போல நம்ம தாழ்மை இருக்கும் போது ஆண்டவர் எப்படி அந்த தாவீதை ஒரு அரசனாக உயர்த்தினாரோ அதே போல நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிற கர்த்தர் நம்மை அளவில்லாமல் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நம்முடைய பாவங்களை மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது அந்த பாவத்தை உணர்ந்து நாம அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். சுட்டி காட்டுறவர்களை நீ பெரியவனா, நீ பெரிய உத்தமனா, நீ யோக்கியமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது?
அவங்களை எதிர்த்து நம்ம கேட்கக்கூடாது. மற்றவங்களை குற்றவாளியாய் தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கல. அல்லேலூயா. மற்றவங்களை தீர்க்கிறதுக்கு நாம வரல, நம்மளை தீர்க்கிறதுக்கு யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்காரு. அவன் வந்து சொன்னா கேட்க மாட்டான், அவன் இதை சொன்னா செய்ய மாட்டான், சர்ச்சை கூட்டா வரமாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. மற்றவர்களை நீ குற்றவாளிகளாக தீர்க்கிறதுக்கு உனக்கு எந்தவித ரைட்ஸுமே கிடையாது. மற்றவர்கள் வந்து நம்மை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணாது, வெளியே வரணும். வெளியே வந்து தாவீது எப்படி நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தும் போது அந்த காரியத்திலிருந்து வெளியே வந்தாரோ, அதே போல மற்றவர்கள் நம்முடைய பாவத்தை நம்ம இடத்துல வந்து உணர்த்தும் போது நம்ம கோபப்படாம தாழ்மையோடு அதை கேட்டு அந்த பாவ ஜீவியத்திலிருந்து நம்ம வெளியே வரும்போது கர்த்தர் நம்மை மெய்யாகவே உயர்த்த வல்லவராக இருக்கிற கண்கள் இப்படி நாம் ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நான் ஆண்டவரே என்னுடைய மனதில் பெருமையான காரியங்கள் எது இருந்தாலும் அதை எடுத்து போட்டு தாழ்மை குணத்தை கொடுத்து நீர் எங்களை ஆஸ்வதிக்கணுமா? இந்த இடத்துல வாய் தந்து நாம் ஆண்டவரை கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் காலை முதல் ஆண்டவரே உங்களை துதித்து பாடினோம் அப்பா. உங்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய பந்தியில் எங்களை கையிட்டோம். உங்களுடைய ஆண்டவரே முகக்கான ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்களுக்காக நம்ம காணிக்கையை கொடுத்தோம் அப்பா. இப்போது உங்களுடைய வார்த்தையை கேட்டோம் அப்பா. எங்களுக்குள்ள மன மேட்டிமை வரும்போது ஆண்டவரே அப்பா, நாங்கள் பலப்படும் போது எங்களுக்குள்ள ஒரு விதமான மன மேட்டிமை வருகிறது அப்பா. அந்த மன மேட்டிமை நீ எடுத்து போட்டு எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தகுதிப்படுத்துங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உசியா ராஜாவின் மூலமாக நீர் ஆண்டவரே உணர்த்துறதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே தாவீதை போல அப்பா தாழ்மையை உள்ளவர்களாக இருந்து அப்பா நாங்கள் உங்களுக்கு எல்லா வித காரியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யுங்க. நீரை பாதுகாத்துக்கொள்ள வேணுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் விண்ணப்பிதாவே. அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை நாம் கேட்டோம் இல்லையா?